சரின்றா ஏதாவது ஒரு சைடு விட்டுருவோம் சார். நம்ம அங்கே விட்டுருவோம், அங்கிட்டு வந்துருவோம். இங்கே வாங்க பாட்டாங்க வளர்க்கா வளர்க்கா இங்கே வளர்க்கா வாங்க இங்கிட்டு வாங்க சார். ரெண்டு பேரும் ஒரே நல்ல மழை பெய்யுது. இனிமேல் தொடர்ந்து மழை பெய்தால் தான் பாதிப்பு ஏற்படும். இப்பொழுது இருக்கக்கூடிய மழை அளவில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. எனவே இன்றைக்கு மாலைக்குள்ளேயே எல்லா பகுதிகளையும் நாங்கள் சீர்திருத்தம் நாளை மறுதினம் அல்லது இரவு பெய்கின்ற மழையை உருவாக்கி தர முடியும் என்கிற நம்பிக்கை. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அப்போ நெல்மணிகள்லாம் முளைச்சி போச்சு, அரசு முறையாக செயல்படுறதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி அதுபடிதான் குற்றச்சாட்டுகளை சுமத்திக் கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு வந்திருக்கின்ற நெல்மணிகள் பாதுகாப்பாகத்தான் கால்பாய் போட்டு மூடப்பட்டு வைத்திருக்கிறது. எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அரசு பொறுப்பேற்று எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அரசியலாக்கணும்னு எடப்பாடி வந்து முயற்சி செய்யலாம். எடப்பாடி எதை அரசியலாக்கினாலும் அது முக்கியங்களின் கவலையே கிடையாது. அவரை மக்கள் எல்லாமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்ல கடந்த ஆண்டு பெரிய மலைக்கே காலதாமதமா வந்தாரு. இப்ப சின்ன மலைக்கே உடனடியாக களத்துக்கு வந்திருக்காரு. எலெக்ஷன் வர்றதால எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கு வருகின்றவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை. எப்பொழுதுமே மக்கள் பணியிலே பெருமழை பெய்கின்ற பொழுது களத்தில் முதலில் இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அது கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இரவு பகல் மாறாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய நாட்டிலே தமிழ்நாடு முதலமைச்சர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர்களும் உத்தரவிட்டிருக்கிறார். இப்போ தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கு. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் என்னென்ன வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்குத்தான் நாம் காத்திருக்கிறோம். நல்ல முறையில் பெய்ய வேண்டும், நல்ல அளவு பெய்ய வேண்டும், விட்டு விட்டு பெய்ய வேண்டும். அப்போதான் அந்த தண்ணீர் தேங்கி நமக்கு போதுமான அளவு இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது பூரா கடலுக்கு போயிடும். எனவே கடலுக்கு போகாமல் மக்கள் பாதிக்கப்படாமல் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நல்ல முறைகளை பெய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் நகரில் வந்து தூர்வாரும் பணிகளா நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் தூர்வாரும் முறையை ஒழுங்காக மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த அரப்பங்குளத்தை பார்க்குறீங்க, 5 கோடி ரூபாயில் அண்ணாதிமுக ஆட்சியில் தூர்வாரிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்க. தூர்வாரர்களுக்கு அடையாளமே கிடையாது. அப்படி அடையாளமே இல்லாமல் தூர்வாருன்றவர்கள் நாங்கள் அல்ல, உண்மையாக தூர்வாரர்கள். நகரில் நிறைய குளங்கள் வந்து நிறைய முழுமையாக வந்து நகரப்பகுதியில் சூழ்ந்திருக்கு. அது ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. அதை குறித்து பரிசீலித்து என்ன முடிவெடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் நீர்வளத்துறையோடு ஆலோசித்து முடிவெடுப்போம். மழை பெஞ்சாலும் நகரில் வந்து நிறைய குளங்கள் வந்து நிரம்பாமல் தண்ணி இல்லாமே இருக்குது. குறிப்பாக சாந்தநாதபுரம் குளம், பேராங்குளம் குளம்லாம் இன்னும் மழை வேண்டும் என்று தான் நானும் சொல்கிறேன். வரத்துவாரிகள் தூர்வாராதனால தான் வந்து தண்ணி வேஸ்ட்டாக போகுது. வரத்துவாரிகள் 5 குளத்துக்கு சரியாகுது. அது ஒரு மழை தான் பெஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2 மழை பெஞ்சால் எல்லா குளமுமே
திமுக கூட்டம் போட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வந்து பருவமழை எதிர்கொள்ள ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கீங்க. இதுவும் கட்சி சார்பில் போட்டிருக்கீங்க. அப்போ நீங்களே எலெக்ஷனுக்காண்டி இந்த கூட்டம் போட்டிருக்காங்களா? இல்லை, கட்சி சார்பில் அங்கே என்னென்ன நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டியதற்காக எங்களுடைய துணை முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் கொடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் முதலமைச்சர் அரசு அதிகாரிகளோடு இது குறித்து ஆலோசித்து வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் கண்காணிப்பு அதிகாரிகளாக எல்லா வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இந்த அரசு எடுத்து போன டைம் மத்திய அரசு பாதிக்கப்பட்ட போதிய நிவாரணம் வழங்கலை. எப்போதுமே அவங்க வழங்குறது வழக்கம் கிடையாது. இப்போ எப்படி சமாளிக்க போறீங்க இந்த வருஷம்? இந்த வாரம் எங்களால் இயன்ற அளவு நிச்சயமாக அப்பொழுது எந்த வகையில் சமாளிக்க முடியுமோ சமாளிக்கிறோம். இல்லை, இந்த குளம் வந்து குடி தண்ணீருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கான ஐடியா இருக்கா? இல்லை, ஏன்னா அந்த இதில் ஃபுல்லாக சாக்கடை ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ அந்த குளம் ஃபுல்லாகவே சாக்கடை ஃபுல்லாக சீரக ஏரியாவில் இருக்க சாக்கடை ஃபுல்லாக உள்ளே வந்துருக்கு. இதனால மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுற அபாயம் இருக்குது. இதுக்கு இல்லை, குடி தண்ணியை பயன்படுத்த எல்லா பகுதியும் இருக்கு. நம்ம காவிரி தண்ணி வராத டைம் வந்து இந்த தண்ணியை எடுத்து மக்களாக வந்து பிடிக்கிறாங்க. தவிர காவிரி எல்லா பகுதிகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது.